வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிந்து கொள்வோம். ஈழத்து சிதம்பரம். ஈழத்து சிதம்பரம் என்று குறிப்பிடுவது காரநகரில் அமைந்துள்ள சிவன் நடராஜர் கோயிலாகும். முருகேச மூர்த்தியார் என்னும் சித்தர் ஆண்டுதோறும் சிதம்பரம் கோயிலுக்குச் செல்வது வழக்கம். வயது காரணமாகவும் போக்குவரத்து காரணமாகவும் அவர் சிதம்பரம் செல்வதை நிறுத்திவிட்டு இறைவனிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஈழத்தில் சிதம்பரம் அமைக்கப் போவதாகவும் அருள் பாலிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். அதன்படி ஈழத்து காரநகரில் சிதம்பரத்து நடராசர் கோயில் அதே ஆகம விதிப்படி கட்டமைத்து ஈழத்தில் உருவாக்கி கொண்டார். இந்திய கட்டிட சிற்ப கலைஞர்கள் இதற்கு பெரும் பங்கு வகித்தனர். இந்திய சிதம்பர நடராஜர் கோயிலைப் போல கனகசபை, சிற்சபை போன்ற பஞ்ச சபைகளும் நிர்மாணிக்கப்பட்டன. இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. மார்கழி திருவாதிரையில் தேர் உற்சவம் நடைபெறுகிறது. ஈழத்து கட்டிடக்கலைக்கு சான்றாக ஆன்மீக அடையாளமாகவும் இக்கோயில் விளங்குகிறது. இக்கோயிலில் அமைந்துள்ள மூலவர் சுந்தரேஸ்வரர் என்றும் அம்பாள் சௌந்தராம்பிகை என்றும் அழைக்கப்படுவர். நன்றி, வணக்கம்.